Thank you, Brother Pushparaj, and good afternoon, brethren. நன்றி சகோதரர் புஷ்பராஜ். சகோதரர்களுக்கு மாலை வணக்கம். It is a rich privilege for me to be with you in this gathering of eagles across the seas. I bring with me the love of your brethren in Chicago, Illinois, especially the love of my wife, Sister Kathy D. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கடல் கடந்த கழுகுகளின் கூடுகையில் நான் கலந்து கொள்றது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமா நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவியாக சகோதரி கேத்தி கிட்ட இருந்து அவருடைய அன்பின் வார்த்தைகளையும் உங்களிடம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய். I greatly enjoyed the singing of the hymn which opened this convention. இந்த கன்வென்ஷனுடைய தொடக்க பாடலை நான் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணேன். ஜெய். And this is my first time speaking to a convention in India. இந்தியால நடக்கக்கூடிய கன்வென்ஷன்ல நான் பேசுறது இதுதான் முதல் முறை. ஜெய். Let us begin. So நம்ம தொடங்கலாம். Brother Joe, you went into mute. Brother Joe, please unmute yourself. Yeah. Thank you. Today we are going to briefly look at the visions Zechariah saw and try to understand them. The visions are highly symbolic, and some of the details in them can have more than one reasonable interpretation. இன்னைக்கு நாம சக்கரையா பார்த்த தரிசனங்களை பத்தி பார்க்க போறோம். அந்த தரிசனங்களை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கொள்ள ட்ரை பண்ண போறோம். சக்கரையா பார்த்த இந்த தரிசனங்கள் எல்லாமே ரொம்ப ஹைலி சிம்பாலிக், அதாவது ரொம்ப அடையாள பாஷை உடையதா இருக்கும். சோ இந்த தரிசனங்களுக்கு ஒன்றுக்கும் மேலான விளக்கங்கள் இருக்கு. We won't have time to present all the possible interpretations and applications of the visions, but from all of this we hope will come some valuable insights into how God showed his plan of the ages to Zechariah in visions beyond his comprehension. Here is an overview of the 8 visions and the primary lessons in them. சக்கரையா பார்த்த தீர்க்க தரிசனத்துடைய எல்லா விளக்கங்களையும் ரொம்ப டீடைல்டா பார்க்கறது இன்னைக்கு நம்ம டைம் இல்ல. ஆனாலுமே இருந்தாலுமே தேவன் சக்கரையாக்கு காண்பித்த தீர்க்க தரிசனங்கள்ல அவருடைய ஒட்டுமொத்த திட்டத்தையும் காமிச்சிருக்கிறாரு. அதுல நமக்கு தேவையான சில முக்கியமான பாயிண்ட்ஸ், வேல்யூபிளான ஒரு பாயிண்ட்ஸை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆனா தேவன் சக்கரையாக்கு இந்த தரிசனங்களை காட்டும் பொழுது சக்கரையா தீர்க்க தரிசியாலேயே அநேக காரியங்களை புரிஞ்சுக்க முடியாம இருந்துச்சு. இன்னைக்கு நாம இந்த பாடத்துல சக்கரையா பார்த்த 8 தரிசனங்களை பார்த்து அந்த 8 தரிசனங்களுக்கான அடையாளத்தையும் அதற்கான விளக்கங்களையும் நாம புரிஞ்சுக்கொள்ள ட்ரை பண்ண போறோம். The first vision of horses among myrtle trees is a picture of the kingdom on earth. சக்கரையா அவருடைய முதலாவது தரிசனத்துல எதை பார்த்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மிருது செடிகளுடன் இருந்த குதிரைகளை குறித்து பார்த்தாரு. இந்த ஒரு தரிசனம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா பூமியில் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதை அது அடையாளப்படுத்துது. The second, 4 horns and 4 carpenters, foretells the Gentile times. சக்கரையா அவருடைய இரண்டாவது தரிசனத்துல எதை பார்த்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 4 கொம்புகளையும் 4 தச்சர்களையும் பார்த்தாரு. இந்த 4 கொம்புகளும் 4 தச்சர்களும் புறஜாதி காலங்களை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லுது. The third, a man measuring Jerusalem, portrays the restoration of Israel. மூன்றாவது தரிசனத்துல சக்கரையா எதை பார்த்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெருசலேத்தை ஒரு மனுஷன் அளக்கக்கூடிய ஒரு தரிசனத்தை பார்த்தாரு. அந்த ஒரு தரிசனம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலினுடைய கூட்டி சேர்ப்பை அடையாளப்படுத்துது. The fourth, of Joshua the high priest, represents the high calling. நான்காவது தரிசனத்துல பிரதான ஆசாரியனாக யோசுவா குறித்து பார்த்தாரு. அந்த தரிசனம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா பரம அழைப்பை அடையாளப்படுத்துது. The fifth, a candlestick and 2 olive trees,
shows God's watch care over the church. அஞ்சாவது தரிசனத்துல சக்கரியா தீர்க்கதரிசி எதை பார்த்தார் அப்படின்னா பொன் குத்து விளக்கையும் 2 ஒலிவ மரங்களும் குறிச்சு பார்த்தாரு. இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா சபை மேல தேவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறையும் பராமரிப்பையும் அடையாளப்படுத்துது. The sixth, a flying scroll, depicts God's law in letter and spirit. ஆறாவதா சக்கரியா பார்த்த தரிசனம் என்னன்னா ஒரு பறக்கும் புஸ்தக சுருளை பார்த்தாரு. அந்த பறக்கும் புஸ்தக சுருள் எதை அடையாளப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய நியாயப்பிரமாணம் எழுத்திலும் ஆவிலும் இருக்கக்கூடியதை அடையாளப்படுத்துது. The seventh, a woman in an ephah or basket prophesies the rise of the nominal church systems. So ஏழாவதா சக்கரியா எதை பார்த்தார் அப்படின்னு பார்த்தோம்னா மரக்காலின் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரியை பார்த்தாரு. இந்த ஒரு மரக்காலின் நடுவே இருக்கக்கூடிய ஸ்திரீனுடைய இந்த தரிசனம் எதை அடையாளப்படுத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெயர் சபைகளுடைய எழுச்சியை அது அடையாளப்படுத்துது. Dear brother, sorry to interrupt. Can you please click disable annotations for others in your screen? On my screen? Yes. Where do I find that? Is it under more? Yeah. Okay. I have clicked it. Okay, thank you. And the eighth is really 2 visions in one. Horses and chariots, giving us an overview of the entire plan of God, plus Joshua the high priest again, this time a picture of the glorified church helping mankind up the highway of holiness. So எட்டாவதா ஆக்சுவலா சக்கரியா 2 தரிசனத்தை பார்க்கறாரு. ஒன்னு ரதங்களையும் குதிரைகளையும் குறிச்ச ஒரு தரிசனத்தை பார்க்கறாரு. அந்த தரிசனம் எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அடையாளப்படுத்துது. மறுபடியும் பிரதான ஆசாரியனாக யோசுவா குறிச்ச ஒரு தரிசனம் பார்க்கறாரு. ஆனா இந்த இடத்துல யோசுவா எதை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிமை அடைந்த சபை ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் பெரும்பாதையான ராஜ்யத்தில் அந்த ஒரு ஹைவே ஆஃப் ஹோலினஸ்ல அவங்க திரும்பியும் உயிர் தெழுந்து வந்து அந்த ஒரு பரிபூர்ண நிலைமையை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. The first vision of horses among myrtle trees is recorded in Zechariah 1:7-17. And it's a beautiful picture of the kingdom on earth. I'll begin by reading verse 8. I saw by night, and behold, a man riding upon a red horse. And he stood among the myrtle trees that were in the bottom. And behind him there were red horses, speckled and white. சக்கரியா அவருடைய முதலாவது தரிசனத்துல மிருது செடிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய குதிரைகளை குறித்து பார்த்தாரு. இந்த ஒரு தரிசனம் சக்கரியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு தரிசனம் சமாதான ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்பட்டதை அழகா படம் பிடிச்சு காமிச்சிருக்கு. நான் 8ஆம் வசனத்திலிருந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். சக்கரியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையான குதிரைகள் இருந்தன. In this first vision, God shows Zechariah the end from the beginning by giving him a glimpse of the ultimate goal of his entire divine plan of the ages, the peaceable kingdom of righteousness. இந்த முதலாவது தரிசனத்துல தேவன் சக்கரியா தீர்க்கதரிசிக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்களை முன்னாடியே காண்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தேவனுடைய தெய்வீக திட்டத்துல தேவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமாதான ராஜ்யமான அந்த நீதியுள்ள ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதுதான் தேவனுடைய மகா மேன்மையான ஒரு திட்டமா இருக்கு. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதான ராஜ்யத்தை குறித்ததான ஒரு பார்வைய சக்கரியா தீர்க்கதரிசிக்கு தேவன் இந்த தரிசனத்துல காண்பிச்சிருக்கிறார். The main character in this vision, the man on the red horse, pictures our Lord Jesus. It is through his work of redeeming and restoring mankind that this kingdom will come to pass. இந்த தரிசனத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரம் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிவப்பு குதிரையில் மேல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு மனுஷன்.
அந்த சிவப்பு குதிரையின் மேல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு மனுஷன் யாரு அடையாளப்படுத்துறாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய மீட்பின் பணியின் மூலமா தான் ஒட்டுமொத்த உலகமும் ரட்சிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் எல்லாரும் மீட்கப்படுவார்கள். Horses usually symbolize doctrines, and so the red color of this horse represents the doctrine of the ransom sacrifice, the merit of Jesus' blood, which satisfies God's justice and secures man's release from the penalty of Adamic death. Actually, பைபிள்ல குதிரைகள் யூசுவலாவே டாக்ட்ரின்ஸ் போதனைகளுக்கு நாம் அடையாளப்படுத்துவோம். இந்த இடத்துல வரக்கூடிய சிவப்பு குதிரை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈடுபலியின் சத்தியத்தை அடையாளப்படுத்துது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் தாற்பயம் தான் தேவனுடைய நீதியை நிறைவேற்றி ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் ஆதாமுடைய பாவத்திலிருந்து மீட்டெடுக்க போகுது. The myrtle trees symbolize perfect mankind. The white flowers on the myrtle trees suggest the righteousness of those who have completed their walk up the highway of holiness. The words "in the bottom" indicate that this peaceful meadow is in a valley, protected on all sides by mountains, the mountain of God's everlasting kingdom. இந்த தரிசனத்துல வரக்கூடிய மிருது செடிகள் பரிபூர்ணம் அடைந்த மனுக்குலத்தை அடையாளப்படுத்துது. அந்த மிருது செடிகளில இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலர் பூக்கள் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒட்டுமொத்த மனுக்குலமும் 1000 ஆண்டு அரசாட்சியில் ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்ட பிறகு அவங்க கடைசியா அடையக்கூடிய அந்த நீதிமான் ஆக்கப்பட்ட ஒரு நிலைமையை தான் இந்த வெள்ளை பூக்கள் அடையாளப்படுத்துது. நம்ம இந்த வசனத்துல பார்த்த கீழே அப்படின்ற ஒரு வார்த்தை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மிருது செடிகள் ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். சோ ஒரு பள்ளத்தாக்கை சுற்றிலும் மலைகள் இருக்கும். இந்த ஒரு காரியம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒட்டுமொத்த மனுக்குலமும் தேவனுடைய அந்த நித்திய ராஜ்யத்துல சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஒரு தரிசனம் அடையாளப்படுத்துது. What might the other horses represent? I said before that some of the details of the visions can have more than one interpretation. And with these horses, there are two possible interpretations. We suggested before that horses usually symbolize doctrines, and we gained that understanding from Revelation chapter 6, where a deteriorating sequence of colored horses, white, red, black, and pale, picture the corruption of truth doctrines by the papacy in the early part of the gospel age. மற்ற குதிரைகள் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தரிசனங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்கங்கள் இருக்கு. சோ இந்த குதிரைகளை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது மற்ற குதிரைகளுக்கு 2 விதமான விளக்கங்கள் இருக்கு. சோ நம்ம முதல்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி குதிரைகள் சத்தியத்தை அடையாளப்படுத்தும். குதிரைகள் சத்தியத்தை அடையாளப்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம கத்துக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அதுல குதிரைகள் வரும். அதுல வரக்கூடிய குதிரைகளுடைய நிறம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கி கொண்டு மோசம் அடைஞ்சு கொண்டே வந்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல முதல்ல வெள்ளை குதிரை வரும், அடுத்து சிவப்பு குதிரை வரும், அடுத்து கருப்பு குதிரை வரும், அதுக்கப்புறம் ஒரு மங்கின குதிரை வரும். இப்படி இந்த ஒரு நிறம் மோசம், இந்த குதிரைகளுடைய நிறம் மோசம் அடையக்கூடிய காரியம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி குதிரைனால சத்தியத்துக்கு நம்ம அடையாளப்படுத்தி பாக்குறோம். சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்ப கட்ட காலத்துல போப்பு மார்க்கம்
தேவனுடைய உண்மையான சத்தியத்தை அசுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கடைசியில சத்தியத்தை கம்ப்ளீட்டா ஒரு அசுத்தமான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு 4 குதிரைகளும் அடையாளப்படுத்துறதா நம்ம பார்க்கிறோம். Perhaps then these horses in their improving colors, red, spotted, and white, in that order, represent the atonement doctrines of the ransom, of the resurrection, the sin offering, and restitution, which make possible man's progress up the highway of holiness in the kingdom, from a sinful red condition through a spotted condition as the old Adamic patterns of thought and habit are gotten rid of, to a white or perfect condition. ஆனா சக்கரையால வரக்கூடிய இந்த குதிரைகளுடைய நிறம் பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா தரம் குறைந்து வராம அது அப்படியே ரிவர்ஸா கொஞ்சம் கொஞ்சமா அந்த குதிரைகளுடைய கலர் ஒரு நல்ல மாதிரி மாறக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்படியே அந்த கலர் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சோ சக்கரையால பார்க்கும்போது முதல்ல ரெட் கலர் குதிரை வருது, சிவப்பு கலர் குதிரை வருது, அதுக்கு அடுத்தது புள்ளி புள்ளி குதிரை வருது இந்த தரிசனத்துல, கடைசியாக வெள்ளை குதிரை வருது. இந்த ஒரு 3 குதிரைகளும் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விதமான சத்தியங்களை அடையாளப்படுத்துது. உதாரணத்துக்கு உயிர்த்தெழுதலின் சத்தியம், பாவ நிவாரண பலியின் சத்தியம், அடுத்தது மீட்பின் சத்தியம். சோ முதல் இந்த ஒரு சிகப்பு கலர் குதிரை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சக்கரையால வரக்கூடிய இந்த தரிசனத்தில் வரக்கூடிய சிவப்பு குதிரை மனுக்குலம் உயிர்த்தெழுந்து வரும்பொழுது ஒரு பாவ நிலைமையில் தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அடையாளப்படுத்துது. அதுக்கடுத்து வரக்கூடிய புள்ளி புள்ளியான குதிரைகள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் மனுக்குலம் உயிர்த்தெழுந்து வந்தாலுமே, உயிர்ப்பித்து ராஜ்யத்தில் வந்தாலுமே கூட அவர்களுக்கு பழைய பாவ சாயலினுடைய அந்த பழைய ஹேபிட்ஸ் அவங்களுக்குள்ளவே இருக்குன்ற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. ஆனா கடைசியா இந்த அனைத்து கட்டங்களையுமே மீறி ஒட்டுமொத்த மனுக்குலமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தினுடைய முடிவுல ஒரு பூரண நிலையை அடையக்கூடிய ஒரு விஷயத்தை தான் கடைசியா வரக்கூடிய இந்த வெள்ளை குதிரை அடையாளப்படுத்துது. The second possible meaning of these horses is suggested by the words of the next 3 verses, Zechariah 1:9-11. These are they, that is the horses, whom the Lord hath sent to walk to and fro through the earth. And they answered the angel of the Lord that stood among the myrtle trees and said, We have walked to and fro through the earth, and behold, all the earth sitteth still and is at rest. இந்த குதிரைகளுக்கான இரண்டாவது விளக்கம் அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல பாக்குறோம். குறிப்பாக சக்கரையா 1ஆம் அதிகாரம் 9-11 வசனம் வரைக்கும் நம்ம பாக்குறோம். வசனம் வாசிக்கலாம். சக்கரையா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். 10ஆம் வசனம். அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமரக்கியமாய் இருக்கிறது என்றார்கள். From this description, the horses seem to be watchful sentries on the earth, who observe and report back to the man on the red horse that all is well. These faithful sentries, sent by the Lord to walk to and fro in the earth, might well picture the ancient worthies in the kingdom. இந்த ஒரு வசனங்களை பார்க்கும் பொழுது இதற்கான இரண்டாவது விளக்கமா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த குதிரைகள் பூமி எங்கும் சுற்றி திரிகிற ஒரு விசுவாசம் உள்ள காவலர்களை அடையாளப்படுத்தலாம். இவங்க இந்த குதிரைகள் பூமி எங்கும் சுற்றி திரிந்து கடைசியாக அந்த சிவப்பு குதிரை மேல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு மனுஷன் கிட்ட போய் அவங்க சுற்றி பார்த்து வந்த விஷயத்த ரிப்போர்ட் பண்றாங்க. அப்படின்னா இந்த ஒரு குதிரைகள் எதையும் அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யத்தில் முற்பிதாக்களை அடையாளப்படுத்தலாம். முற்பிதாக்கள் ராஜ்யத்துல ஒட்டுமொத்த உலகம் முழுக்க அவங்க சுற்றி ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலர்களாக இருந்து அவர்கள் அனைத்து காரியங்களும்
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய ராஜ்யத்துல போய் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை இது அடையாளப்படுத்துது. To further support this interpretation of the horses as being the ancient worthies, in the 8th and last vision, we'll see another use of various colored horses to represent classes of people in God's plan. இந்த ஒரு விளக்கத்துக்கு சப்போர்ட்டா இந்த ஒரு விளக்கத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முற்பிதாக்களை குதிரைகளுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம். இந்த ஒரு விளக்கத்துக்கு சப்போர்ட்டா நம்ம இந்த பாடத்துல பார்க்கக்கூடிய 8வது தரிசனத்துல தேவன் அநேக குதிரைகளை தேவனுடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகுப்பான மக்கள்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு பயன்படுத்தியிருப்பாரு. சோ அதை நம்ம பார்க்கும்பொழுது என்ன இன்னும் உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, குதிரைகளை முற்பிதாக்களுக்கு அடையாளப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்படும். In either case, whether the horses represent doctrines that lead mankind to perfection, or the ancient worthies, the picture of the kingdom, the ultimate goal of God's plan, is presented with clarity and beauty in this first of Zechariah's 8 visions. So, ரெண்டு விதமான விளக்கங்களை பார்த்தோம் இந்த குதிரைகளுக்கு. முதல் விளக்கத்துல என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, இந்த குதிரைகள் சத்தியத்தை அடையாளப்படுத்தலாம். அது என்ன சத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யத்துல மனுக்குலத்தை பரிபூர்ணத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சத்தியத்துக்கு நம்ம அடையாளப்படுத்தி பார்த்தோம். அல்லது இந்த குதிரைகள் முற்பிதாக்களை ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய முற்பிதாக்களை அடையாளப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். சோ இது ரெண்டு ஒரு விஷயத்திலும் நமக்கு என்ன ஒரு விஷயம் தெளிவா புரியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தேவனுடைய அல்டிமேட்டான ஒரு திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த மனுக்குலமும் பரிபூர்ணம் அடையக்கூடிய அந்த ஒரு அல்டிமேட் பிளான தேவன் ரொம்ப அழகா கிளாரிட்டியா சக்கரையா பார்த்த இந்த ஒரு முதல் தரிசனத்துல காண்பிச்சிருக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். Zechariah's second vision of 4 horses and 4 carpenters is a vision of the Gentile times, and it's recorded in chapter 1, verses 18 to 21. Then lifted I up mine eyes and saw, and behold, 4 horns. And I said unto the angel that talked with me, What be these? And he answered me, These are the horns which have scattered Judah, Israel, and Jerusalem. And the Lord showed me 4 carpenters. Then said I, What come these to do? These are come to fray them, to cast out the horns of the Gentiles, which lifted up their horn over the land of Judah to scatter it. சக்கரையா பார்த்த இந்த ஒரு 2வது தரிசனத்துல அவர் என்ன பார்த்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 கொம்புகளையும் 4 தச்சர்களையும் பார்த்தாரு. இந்த 4 கொம்புகளும் 4 தச்சர்களுக்குமான இந்த ஒரு தரிசனம் புறஜாதியாரின் காலத்தை முன் அறிவிக்குது. இந்த ஒரு தரிசனம் 1ஆம் அதிகாரம் 18 இருந்து 21 வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வசனம் வாசிக்கலாம். 18ஆம் வசனம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னுடைய பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே. அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழ தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். Horns symbolize power, and these 4 horns are described as having scattered God's chosen people, Judah, Israel, and Jerusalem. Thus, we can fairly easily identify them as the 4 universal empires of Gentile dominion: Babylon, Medo-Persia, Greece, and Rome. God gave these 4 Gentile powers dominion over the nation of Israel and the entire world. கொம்புகள் வல்லமையை அடையாளப்படுத்தும். இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம், இந்த 4 கொம்புகளும் தேவனுடைய பிள்ளைகளாகிய யூதா, இஸ்ரேல், எருசலேம் ஜனங்களை சிதறடிச்சுதான் நாம பார்த்தோம். சோ அதனால இந்த 4 கொம்புகள் எது நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த 4 கொம்புகளும் 4 உலக சாம்ராஜ்யங்களை குறிக்கும். பாபிலோன், மேதோ பெர்ஷியா, கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யத்தை தான் இந்த 4 கொம்புகளும் அடையாளப்படுத்தும். தேவன்
இஸ்ரேல் ஜனங்களையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் அரசாள்வதற்கான ஒரு அதிகாரத்தை இந்த 4 உலக சாம்ராஜ்யத்திற்கும் கொடுத்திருந்தார். 4 புறஜாதி சாம்ராஜ்யங்களுக்கு கொடுத்திருந்தார். But who are the carpenters? They represent God in his 4 attributes of wisdom, justice, love, and power. God frays the horns, like a carpenter measures, cuts, shapes, and carves wood. Then God casts them each out in turn, ending with the last of the 4 Gentile empires, when the 7 times or 2,520 years of dominion expired in 1914. ஆனா இந்த 4 தச்சர்கள் யாரை அடையாளப்படுத்துவாங்க? இந்த 4 தச்சர்கள் யாரை அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய 4 முக்கியமான குணாதிசயங்களை அது அடையாளப்படுத்தும். தேவனுடைய 4 முக்கியமான குணாதிசயங்களான அன்பு, நீதி, ஞானம் மற்றும் வல்லமை அடையாளப்படுத்தும். தேவன் ஒரு தச்சனை போல, ஒரு தச்சன் எப்படி அளவெடுத்து கட் பண்ணி ஒரு ஷேப் பண்ணி ஒரு கட்டைகளை ஷேப் பண்ணுவாரோ, வெட்டி வீழ்த்துவாரோ ஒரு தச்சன், அதே போல தேவன் இந்த ஒவ்வொரு புறஜாதி சாம்ராஜ்யங்களையும் அதனுடைய காலப்பகுதியில 1 by 1 வெட்டி வீழ்த்தினாரு. இந்த புறஜாதி சாம்ராஜ்யங்களுடைய காலப்பகுதி 1914 முடிவுக்கு வந்துச்சு. அல்லது நாம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 காலங்கள் நிறைவேறும் பொழுது இந்த புறஜாதியருடைய காலங்கள் நிறைவேறிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். அல்லது 2520 வருஷம் முடியும் பொழுது இந்த புறஜாதியாரினுடைய காலங்கள் முடிவடைந்து விட்டன. அது எக்ஸாக்டா 1914 வருஷம் இந்த புறஜாதியாரின் காலங்கள் முடிவடைந்ததை நம்ம பார்க்கிறோம். Zechariah's 3rd vision of a man measuring Jerusalem is a vision of the restoration of Israel. It takes up the entire 2nd chapter. We'll read verses 1 and 2. சக்கரியா பார்த்த 3வது தரிசனத்துல ஒரு மனுஷன் ஜெருசலேமை அளவெடுத்தார். அவர் அளவெடுத்தார் ஜெருசலேம். இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய ரெஸ்டோரேஷன், அதாவது இஸ்ரேல் தேசத்தினுடைய கூட்டி சேர்த்தலை இது அடையாளப்படுத்துது. இந்த ஒரு தரிசனம் ஒட்டுமொத்த 2ஆம் அதிகாரம் முழுக்க வந்திருக்கு. நாம வசனம் 1 மற்றும் 2 வாசிக்கலாம். I lifted up mine eyes again and looked, and behold, a man with a measuring line in his hand. Then said I, Whither goest thou? And he said unto me, To measure Jerusalem, to see what is the breadth thereof, and what is the length thereof. சக்கரியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார். This is a vision of the restoration of Israel after the times of the Gentiles pictured by the 4 horns in the previous vision ends. God had judged Israel and punished them 7 times for their sins. இந்த ஒரு தரிசனம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, புறஜாதியாரின் காலங்கள் முடிவடையக்கூடிய விஷயம் பார்த்தோம் இல்லையா? போன தரிசனத்தில் நம்ம பார்த்தோம். அந்த 4 கொம்புகளும் அந்த கொம்புகளுக்கான அதிகாரம் முடிவடையக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தோம். அந்த கொம்புகளுக்கான இந்த புறஜாதியார்களுடைய அந்த ஒரு அதிகாரத்துக்கான ஒரு விஷயம் முடிவுக்கு வரும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த புறஜாதியாரின் காலப்பகுதியில தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தாரு. அவங்க செய்த பாவத்திற்கு விரோதமாக தேவன் 7 முறைகள் 7 times அவங்களுடைய பாவத்திற்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். Now their punishment at the hands of the Gentiles is complete, and God's favor returned to Israel in the year 1878. This measuring line is called a measuring reed in other scriptures, and it was used to lay out the construction and building of structures and cities. இப்போ புறஜாதியாரின் காலங்கள் முடிவடைஞ்ச உடனே இஸ்ரேல் ஜனங்களுக்கு புறஜாதி கையில அவர்கள் வாங்கின அந்த ஒரு தண்டனையின் காலப்பகுதியும் முடிவுக்கு வருது. அது முடிவுக்கு வரும்போது கரெக்டா
தேவனுடைய ஃபேவர், தேவனுடைய ஆசீர்வாதம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு 1878 வருஷத்திலிருந்து திரும்பி வர ஆரம்பிக்குது. நாம இந்த ஒரு தரிசனத்துல பார்த்த அளவுகோல் வேற சில அளவு நூல், வேற சில வசனங்களையும் வருது. இந்த ஒரு அளவு நூலெல்லாம் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டடம் கட்டுறதுக்கோ அல்லது ஒரு சிட்டி, ஒரு நகரத்தை கட்டமைக்கிறதுக்கோ இந்த ஒரு அளவு நூலை பயன்படுத்துவாங்க. The vision continues in verses 3 to 7. Jerusalem shall be inhabited as towns without walls, for the multitude of men and cattle therein. For I, saith the Lord, will be unto her a wall of fire round about, and will be the glory in the midst of her. Ho, ho, come forth, and flee from the land of the north, saith the Lord. For I have spread you abroad as the four winds of heaven, saith the Lord. நாம இந்த தரிசனத்துடைய தொடர்ச்சியை 3 இருந்து 7 வசனம் வரைக்கும் அப்படியே தொடர்ச்சியா படிக்கலாம். 3ஆம் வசனம், சக்கரியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜெருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலா இருந்து அதன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓஹோ, நீங்கள் எழும்பி வடதேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகாயத்தின் 4 திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். Here the vision portrays the restoration of natural Israel to peace and prosperity after God regathers them from where he had scattered them during the times of the Gentiles. He will be a protecting wall of fire around them, and no enemy shall scatter them or trouble them again. இந்த ஒரு தரிசனம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறஜாதியாரின் காலப்பகுதியில இஸ்ரேல் ஜனங்க எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டிருந்தாங்களோ அந்த நாடுகளிலிருந்தெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களை திரும்பி தேவன் கூட்டி சேர்த்து அவர்களுக்கு ஒரு சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை இந்த ஒரு தரிசனம் அடையாளப்படுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு தரிசனத்துல நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு சுற்றிலும் ஒரு அக்னி மதிலை போல் இருப்பார் அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம என்ன ஒரு விஷயத்தை இந்த தரிசனத்தை பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க கூட்டி சேர்த்த பிற்பாடு அதற்கு பின்பு அவங்கள எந்த ஒரு சத்துருக்களும் திரும்பி அவங்களை மேற்கொள்ள முடியாது, யாராலையும் அவர்களை திரும்பி சிதறடிக்க முடியாது அப்படின்ற ஒரு காரியத்தை தேவன் இந்த ஒரு தரிசனத்தை சொல்றார். And his presence will be with them in their midst. We have already seen in the last century the beginning of the fulfillment of this vision as God began to regather his people to the land of Palestine, and the glorious completion of this vision of the restoration of natural Israel is soon to come. தேவனுடைய பிரசன்னம் இஸ்ரேல் ஜனங்க மத்தியில இருக்கு. நாம இந்த தரிசனம் நிறைவேறத ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கடந்த ஒரு நூற்றாண்டாக தேவன் இஸ்ரேல் ஜனங்களை லேண்ட் ஆஃப் பாலஸ்தீன், அவருடைய சொந்த தேசத்திற்கு கூட்டி சேர்க்க ஆரம்பிச்ச ஒரு விஷயத்தை நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இந்த தரிசனத்தினுடைய ஒரு மகிமையான நிறைவேறுதல், ஒட்டுமொத்த கூட்டி சேர்ப்பும் வெகு சீக்கிரத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடக்க போகக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். Zechariah's 4th vision of Joshua the high priest is a vision of the high calling of the church during the gospel age, and it takes up the entire 3rd chapter. We'll read verses 1 to 3. And he showed me Joshua the high priest standing before the angel of the Lord, and Satan standing at his right hand to resist him. Now Joshua was clothed with filthy garments and stood before the angel. சக்கரையா பார்த்த 4வது தரிசனத்துல எதை பார்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனை குறிச்சு பார்க்கிறாரு. யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன் வரக்கூடிய இந்த தரிசனம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபைக்கு சுவிசேஷ யுகத்தில் தேவன் கொடுத்த பரம அழைப்பை அது அடையாளப்படுத்துது. இந்த ஒரு தரிசனத்தை பத்தி
சக்கரியா 3ஆம் அதிகாரம் முழுக்க வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம பார்க்கிறோம். சோ நாம சக்கரியா 3ஆம் அதிகாரம் 1 3 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1 வசனம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்னியின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். The Hebrew name Joshua is the same as the Greek name Jesus. And in this vision, Joshua the high priest represents the Christ, head and body members. The filthy garments show the unrighteousness of the body members before we are justified. From the beginning, Satan stood in our way to tempt us away from making a consecration and tries to thwart God's plan to call out a bride class for his son. So, ஹீப்ரூல யோசுவான்ற பேருக்கு அதே ஒரு பேரு கிரீக்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ் அப்படின்னு வரும். இந்த ஒரு தரிசனத்துல யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன் ஒட்டுமொத்த கிறிஸ்துவையும் அடையாளப்படுத்துவார். அதாவது தலை மற்றும் சரீர அங்கங்களை சேர்த்து அடையாளப்படுத்துவார். இதுல யோசுவா அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு அழுக்கான வஸ்திரம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய சரீர அங்கங்கள் ஆகிய சபை அவர்கள் நீதிமான் ஆக்கப்படுறதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அநீதியான ஒரு நிலைமையை அடையாளப்படுத்துது. ஆரம்பத்திலிருந்தே சாத்தான் நம்ம பக்கம் வந்து நாம தேவன் கிட்ட அர்ப்பணிப்பு செய்யாத பிரகாரமாக அவன் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனை விஷயங்களையும் நமக்கு விரோதமாக சாத்தான் செஞ்சுட்டு இருக்கான். சோ அது மட்டும் இல்லாம தேவனுடைய மிகப்பெரிய திட்டமான தேவன் வச்சிருக்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய குமாரனுக்காக ஒரு மனவாட்டியை ஆயத்தம் பண்ணக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கவுத்து போடுறதுக்கு சாத்தான் அவனால என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களையும் சாத்தான் எதிர்த்து நின்று செய்யக்கூடிய இந்த ஒரு காரியம் தான் சாத்தான் இந்த தரிசனத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். The vision continues in verses 4 to 5. Take away the filthy garments from him. And unto him he said, Behold, I have caused thine iniquity to pass from thee, and I will clothe thee with change of raiment. Let them set a fair mitre upon his head. So they set a fair mitre upon his head, and clothed him with garments, and the angel of the Lord stood by. நாம் அப்படியே 4ஆம் வசனம் 5ஆம் வசனங்களை வாசிக்கலாம். 4ஆம் வசனம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். Now the scene has changed, and the church class, the body members, are clothed with the robe of Christ's righteousness, justified by faith in the merit of Jesus' sacrifice. சோ இந்த இடத்துல அப்படியே காட்சி மாறுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசுவாக்கு அந்த அழுக்கு வஸ்திரத்தை எடுத்துட்டு தேவன் ஒரு அழகான ஒரு வஸ்திரத்தை போடுறாரு. இந்த ஒரு விஷயம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலியை விசுவாசிக்கிறோமோ அப்பொழுது நாம் நீதிமானாக்கப்படுறோம். சோ அந்த பாயிண்ட்ல இருந்து நாம கிறிஸ்துவனுடைய நீதியின் வஸ்திரத்தினால தரிப்பிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஒரு தரிசனத்துல யோசுவாவுடைய வஸ்திரம் மாற்றப்படுகிறதை அடையாளப்படுத்துது. The King James says a fair mitre is placed on Joshua's head, but the New American Standard better translates it as a clean turban. Satan is still in the picture, trying even harder to oppose us and keep us from fulfilling our vows of consecration. So King James Bible versionல யோசுவாவுடைய தலையில ஃபேர் மீட்டர் அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்கு. ஆனா நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கிளீன் டர்பன் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சுத்தமான ஒரு பாகையை யோசுவாவுடைய சிரசின் மேல் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அது மட்டும் இல்லாம சாத்தான் இன்னும் இந்த தீர்க்க தரிசன காட்சியில இருக்கிறான். இப்போ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாத்தான் நாம ஞானஸ்தானத்துல நம்ம போட்ட தேவன் கிட்ட போட்ட உடன்படிக்கைய நாம நிறைவேற்றாத படிக்கு சாத்தான் எந்த அளவுக்கு முயற்சிக்கணுமோ அந்த அளவுக்கு கடினமா அவனுடைய சைட்ல அவன் முயற்சி செஞ்சுட்டு இருக்கான். In verse 7, the high calling of the church is stated this way. Thus saith the Lord of hosts, if thou wilt walk in my ways, and if thou wilt keep my charge, then thou shalt also judge my house, and shalt also keep my courts, and I will give thee places to walk among these that stand by. 7ஆம் வசனத்துல சபையினுடைய பரம அழைப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வசனம் வாசிக்கலாம். 6ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளிலே நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். If thou wilt walk in my ways, that is the narrow way, and if thou wilt keep my charge, that is, be thou faithful unto death, then thou shalt judge my house and keep my courts, that is, be kings and priests in the kingdom. So இந்த வசனத்துல நம்ம பார்க்கக்கூடிய தேவன் சொல்லக்கூடிய நீ என் வழிகளில் நடந்தால் அப்படின்ற ஒரு வார்த்தை எந்த ஒரு வழி அடையாளப்படுத்துதுன்னா, நம்முடைய இடுக்கமான ஒரு வாசல் வழியை அடையாளப்படுத்துது. நீ என் வழிகளை நடந்து என் காவல் காத்தால் அப்படின்ற ஒரு விஷயம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம மரண பரிந்தம் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்துல நாம ராஜாக்களாகவும் பிரதான ஆசாரியர்களாகவும் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. At this point, the vision leaves behind the sacrificing church in the gospel age and takes a giant leap forward in time to the kingdom. So let's read verses 8 and 9. For behold, the stone that I have laid before Joshua, upon one stone shall be 7 eyes. Behold, I will engrave the graving thereof, saith the Lord of hosts, and I will remove the iniquity of that land in one day. So இதுக்கு அப்புறமா இந்த ஒரு தரிசனத்துல சபைய பலி செலுத்தக்கூடிய ஒரு நிலைமையிலிருந்து அடையாளப்படுத்துறத காட்டாம ஒரு பெரிய ஒரு ஃபார்வர்ட் கொஞ்சம் முன்னாடி வந்து ராஜ்யத்தில் சபை இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை அடையாளப்படுத்தக்கூடிய காரியங்களை இந்த தரிசனத்துல தேவன் சகரியா தீர்க்கதரிசிக்கு சொல்லியிருக்கிறாரு. நாம அதை 8ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 8ஆம் வசனம், இப்பொழுதும் பிரதான ஆசாரியனாகிய ஜோஷுவாவே நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள், இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். The 7 eyes on the stone picture the divine wisdom of Jesus and his church in the kingdom as the chief cornerstone, just as we show it on our chart of the ages in the kingdom when the iniquity of the people is removed. May we be faithful to our covenant and be part of this stone and receive our new names. இந்த 7 கண்கள் உள்ள இந்த ஒரு கல் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவும் சபையை அடையாளப்படுத்துது. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்துவும் சபையும் ராஜ்யத்துல சீஃப் கார்னர் ஸ்டோனா இருக்க போறாங்க. நம்ம பிரமிட்ல பார்ப்போம் இல்லையா, மூளைக்கு தலைக்கல்லாக இருக்க போறாங்க. சோ இந்த ஒரு கல் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய 7 கண்கள் எதை அடையாளப்படுத்துதுன்னா,
கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை அடையாளப்படுத்துது. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த பிபிடியில கூட பார்க்கலாம். நம்ம சார்ட் ஆஃப் த ஏஜஸ்ல ராஜ்யத்தினுடைய காலப்பகுதியில மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு சீஃப் கார்னர் ஸ்டோன் யார் அடையாளப்படுத்தும்னா கிறிஸ்துவும் சபையும் அடையாளப்படுத்தும். அவர்கள் மூலமாக ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய அக்கிரமமும் அவருடைய ராஜ்யத்தில் நீக்கி போடப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம நாம நம்முடைய உடன்படிக்கைக்கு விசுவாசமா இருந்தோம்னா இந்த ஒரு கல்லுல நாமளும் ஒரு பகுதியா இருக்கலாம். நமக்கான ஒரு புதிய நாமத்தை தேவன் கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம். The final verse of Zechariah 3 is a familiar word picture of the peaceable kingdom of God. Zechariah 3:10. In that day, saith the Lord of hosts, shall ye call every man his neighbor under the vine and under the fig tree. சக்கரையா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வரக்கூடிய இந்த ஒரு கடைசி வசனம் தேவனுடைய சமாதான ராஜ்யத்தை குறித்து நம்ம படிக்கக்கூடிய ஒரு பரிச்சயமான ஒரு வசனம் தான். 10ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். Zechariah's fifth vision begins in Zechariah 4:1. And the angel that talked with me came again and waked me as a man that is wakened out of his sleep, and said unto me, What seest thou? சக்கரையா பார்த்த 5வது தரிசனம் சக்கரையா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது. வசனம் வாசிக்கலாம். சக்கரையா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி. What Zechariah saw was his fifth vision of a candlestick and 2 olive trees, picturing God's care over the church throughout the gospel age. Let's continue in verses 2 and 3. And I said, I have looked, and behold, a candlestick all of gold, with a bowl upon the top of it, and its 7 lamps thereon, and 7 pipes to the 7 lamps which are upon the top thereof, and 2 olive trees, one upon the right side of the bowl, and the other upon the left side thereof. சக்கரையா இந்த 5ஆம் தரிசனத்துல எதை பார்க்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன் குத்து விளக்கையும் 2 ஒலிவ மரங்களையும் பார்க்கிறாரு. இந்த ஒரு காரியம் எதை அடையாளப்படுத்துதுன்னா சுவிசேஷ யுகத்துல சபை மேல தேவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பராமரிப்பை அடையாளப்படுத்துது. நாம் அப்படியே தொடர்ந்து 2 மற்றும் 3 வசனங்களை வாசிக்கலாம். சக்கரையா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனம். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. 3ஆம் வசனம். அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமான ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். And the vision goes on to describe how these 2 olive trees are connected to the bowl by 2 golden pipes. So இந்த ஒரு தரிசனத்துல அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 ஒலிவ மரமும் இந்த ஒரு பொன் குத்து விளக்கு கிட்ட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, அது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிண்ணத்தின் மூலமும் அந்த 7 பைப் மூலமும் கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு காரியத்தை வரக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்க போறோம். The candlestick in this vision is very much like the candlestick in the tabernacle, with 2 notable additions. The bowl on the top filled with the oil from which pipes carry the oil to the 7 lamps, and the 2 olive trees. நாம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பொன் குத்து விளக்கு ஏறக்குறைய ஆசாரிப்பு கூடாரத்துல நம்ம பார்க்கக்கூடிய பொன் குத்து விளக்கு மாதிரியே தான் இருக்கும். ஆனா சக்கரையால நம்ம அடிஷனலா சில காரியங்களை பார்க்கணும். ஆசாரிப்பு கூடாரத்துல பார்க்காத ஒரு விஷயத்தை என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சக்கரையா தரிசனத்துல எக்ஸ்ட்ராவா இந்த ஒரு பொன் குத்து விளக்குக்கு எண்ணெய் ஒலிவ மரங்கள்ல இருந்து வருது. அந்த ஒலிவ மரங்கள்ல இருந்து வரக்கூடிய எண்ணெய் அந்த பொன் கிண்ணத்துக்கு வந்து அந்த ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துல இருந்து ஒரு 7 பைப் மூலமா இந்த ஒரு பொன் குத்து விளக்குக்கு வரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். In the tabernacle picture, the golden candlestick with its daily renewal of the oil by the high priest pictured the supervisory work of Jesus in seeing that the Holy Spirit is always available to us. And the trimming of the wicks by the high priest pictures the trimming and pruning of our old nature
by trials and experiences. சோ ஆசாரிப்பு கூடாரத்துல இந்த ஒரு பொன் குத்துவிளக்கை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, ஆசாரிப்பு கூடாரத்துல பிரதான ஆசாரியன் தினந்தோறும் வந்து அதுல என்ன கரெக்டா இருக்குதா இல்லையான்ற ஒரு விஷயத்த பார்ப்பார். அதுல என்ன தினந்தோறும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பிரதான ஆசாரியன் ஆசாரிப்பு கூடாரத்துல உறுதிப்படுத்துவார். இதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதான ஆசாரியர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவாரு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு எப்பொழுதும் பரிசுத்தாவி கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாம அங்க பிரதான ஆசாரியன் இந்த பொன் குத்துவிளக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு திரிய ட்ரிம் பண்ணிட்டே இருப்பார். அந்த ஒரு ட்ரிம் பண்ணக்கூடிய அந்த ஒரு வெட்டக்கூடிய ப்ராசஸ் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய சோதனைகள் அனுபவங்களின் வாயிலாக நம்மளுடைய பழைய மனுஷனுடைய சுபாவம் வெட்டப்படுறத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிரதான ஆசாரியனா இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த நிழலா ஆசாரிப்பு கூடாரத்துல அந்த ஒரு பொன் குத்து விளக்கு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். In Zechariah's vision, this candlestick represents a slightly larger picture, the complete organization for the care and development of the church. ஆனா சக்கரியா பார்த்த இந்த ஒரு தரிசனத்துல பொன் குத்து விளக்கு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபையை பத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு பிக்சர் பார்க்க போறோம். சபைக்கு எப்பேற்பட்ட ஒரு பராமரிப்பு பிளஸ் இந்த ஒரு சபை எப்படி வளர்ச்சி அடைஞ்சு பூர்ணம் அடைய போகுது, எவ்வாறு அது பூர்ணம் அடைய போகுது அப்படின்ற ஒரு காரியத்தை தான் சக்கரியால வரக்கூடிய இந்த ஒரு தரிசனத்தை நம்ம பார்க்கிறோம். This candlestick, like the one in the tabernacle, represents the church as a whole, here being supplied with the Holy Spirit from the one head, the bowl on the top representing our Lord Jesus. So, ஆசாரிப்பு கூடாரத்துல வர மாதிரியே இந்த ஒரு பொன் குத்து விளக்கு ஒட்டுமொத்த சபையையும் அது அடையாளப்படுத்தும். இந்த இடத்துல ஒரே ஒரு பவுல் இருக்கு. அந்த ஒரு பவுல், அந்த ஒரு பெரிய கிண்ணம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும். அந்த ஒரு கிண்ணத்துல இருந்துதான் எண்ணெய் வந்து இந்த ஒரு இந்த பொன் குத்து விளக்குக்கு வருது. சோ அதை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம பரிசுத்த ஆவியை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து பெறக்கூடிய ஒரு விஷயத்தை இது அடையாளப்படுத்துது. In Zechariah 4:11, the prophet asks what the two olive trees are. In verse 14, the answer is given, these are the two anointed ones that stand by the Lord of the whole earth. சக்கரியா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சக்கரியா தீர்க்கதரிசி கேள்வி கேட்கிறாரு, இந்த ரெண்டு ஒலிவ மரங்களும் என்ன அப்படின்னு கேட்கிறாரு, எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு பதிலா 14ஆம் வசனத்துல அவருக்கான பதில் கொடுக்கப்பட்டுச்சு. வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். Some translations say sons of oil. Some translations say sons of oil for anointed ones. In Revelation 11:3 and 4, we have a similar expression describing God's two witnesses, the Old and New Testaments, as two olive trees standing before the God of the earth. Thus, these two olive trees in Zechariah's vision are likewise the Old and New Testaments, picturing how we receive the Holy Spirit, the Spirit of truth, from our Lord through the Word of God. சில மொழிபெயர்ப்பாளர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எண்ணெயின் புத்திரர்கள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல இதே மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய இரண்டு சாட்சிகளா இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இரண்டு ஒலிவ மரங்களாக பூமியில தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு காட்சியை வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கணும். சோ அதே மாதிரி இதுல வரக்கூடிய இங்க வரக்கூடிய ஒலிவ மரமும் சக்கரியா தீர்க்க தரிசனத்துல வரக்கூடிய ஒலிவ மரங்களும் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடை தான் அடையாளப்படுத்தும். சோ அதுல நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடுல இருந்து எப்படி நாம பரிசுத்த ஆவிய பெறோம், அதாவது சத்திய ஆவிய நம்மளுடைய ஆண்டவர் மூலமாக நாம் எப்படி வசனத்தின் மூலமா பெறுகிறோம் அப்படின்ற ஒரு காட்சியை தான் இந்த ஒரு சக்கரியா தீர்க்க தரிசனத்துல நம்ம பார்க்கிறோம். Deepan, excuse me for the interruption, but I realize now that my time is too short, my material is too long. I am thinking of skipping You can go ahead. It's not an issue. You can go ahead. Are you sure? Because I will probably run 15 or 20 minutes over. I could skip. It's not an issue. We started 15 minutes earlier. Okay, thank you. No issue. You can go ahead.
Don't worry about that. Zechariah's sixth vision of a flying scroll is a vision of God's law, the letter and spirit. It is recorded in chapter 5, beginning with verses 1 and 2. Then I turned and lifted up mine eyes and looked, and behold, a flying roll. And he said unto me, What seest thou? And I answered, I see a flying roll. The length thereof is 20 cubits, and the breadth thereof 10 cubits. Sorry to interrupt. You still have 40 minutes. Don't worry. Yes, I know. Okay. நம்ம சக்கரையா பார்த்த ஆறாவது தரிசனம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சக்கரையா ஒரு பறக்கும் புஸ்தக சுருளை ஒரு ஆறாவது தரிசனத்துல பாக்குறாரு. இந்த ஒரு பறக்கும் புஸ்தக சுருள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய நியாயப்பிரமாண சட்டம் எழுத்திலும் ஆவியிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. அது 5ஆம் அதிகாரத்துல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனத்துல நாம் வாசிக்கலாம். சக்கரையா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனம். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில், இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். தூதன், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கும் ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது என்றேன். In this vision, Zechariah beholds a roll of a book or scroll flying through the air. And it's a big scroll, 20 by 10 cubits, or 30 by 15 feet when it is unrolled. In verses 3 and 4, the angel gives some explanation. So, இந்த ஒரு தரிசனத்துல சக்கரையா ஒரு ஆகாயத்துல பறக்கக்கூடிய ஒரு புஸ்தக சுருளை பாக்குறாரு. அது ஒரு பெரிய ஒரு புஸ்தக சுருளா இருக்கு. ஏன்னா அதனுடைய நீளம் 20 முழமாவும் அதனுடைய அகலம் 10 முழமா இருக்கிறதுனால அந்த ஒரு புஸ்தகத்தை நம்ம விரிச்சோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு புஸ்தக சுருளா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். Then he said unto me, This is the curse that goeth forth over the face of the whole earth. For everyone that stealeth shall be cut off as on this side according to it, and everyone that sweareth shall be cut off as on that side according to it. I will bring it forth, saith the Lord of hosts, and it shall enter into the house of the thief, and into the house of them that sweareth falsely by my name. And it shall remain in the midst of his house, and shall consume it with the timber thereof, and with the stones thereof. 3 மற்றும் 4ஆம் வசனத்துல தூதன் இதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. வசனம் வாசிக்கலாம். 3ஆம் வசனம். அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். Okay, I'm wrong. இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்திலே இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். 4ஆம் வசனம். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடு நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றார். This scroll is a curse to two classes of people. It is a curse to those who steal or thieves, whose name are written on the one side of the scroll, and it is a curse to those who sweareth falsely by God's name, or covenant breakers, whose names are written on the other side. இந்த ஒரு பறக்கும் புஸ்தக சுருள் 2 வகையான வகுப்பாருக்கு வரக்கூடிய சாபத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பறக்கும் புஸ்தக சுருள்ல 2 பக்கமும் எழுதப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் யாரெல்லாம் திருடுறாங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய சாபத்தை பத்தி எழுதப்பட்டிருக்கு. இந்த புஸ்தக சுருள்ல இருக்கக்கூடிய மறுபக்கத்துல யாரெல்லாம் தேவன் பேர்ல பொய்யான இடுறாங்களோ, தேவனுடைய உடன்படிக்கையை யாரெல்லாம் மீறுறாங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய சாபத்தை பத்தி எழுதப்பட்டிருக்கு. And this curse upon those two classes is affected by the scroll entering the house of the thieves and the covenant breakers, and the scroll remains in the house until the house is destroyed. What does all this mean? So, இந்த ஒரு பறக்கும் புஸ்தக சுருள் யாரெல்லாம் திருடுறாங்களோ, யாரெல்லாம் உடன்படிக்கை மீறுகிறார்களோ அவங்களுடைய வீட்டுக்குள்ள போய் தங்குது. அந்த வீடு அழிக்கப்படுற வரைக்கும் அந்த புஸ்தக சுருள் அந்த வீட்டிலே இருக்கு. இது எல்லாம் எதை அடையாளப்படுத்துது? A clue is in the writing being on both sides of the scroll. One side for each class of lawbreakers. Recall another writing on both sides, not on a scroll, but on tablets of stone in Exodus 32:15, when Moses received the tables of the law on Mount Sinai.
இந்த ஒரு பறக்கும் புஸ்தக சுருள் எதை அடையாளப்படுத்துன்ற ஒரு க்ளூ நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பறக்கும் புஸ்தக சுருள் 2 பக்கமும் எழுதப்பட்டிருக்கு. வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் 2 பக்கமும் எழுதப்பட்டிருக்கா? எழுதப்பட்டிருக்கு. ஆனா ஒரு புஸ்தக சுருள் இல்ல, கல்லுல எழுதப்பட்டிருக்கு. நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அது எந்த கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசே சினாய் மலையின் மேல வாங்கின தேவனுடைய கற்பனைகள். சோ அதுதான் நம்ம யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல படிக்கிறோம். And Moses turned and went down from the mount, and the 2 tables of the testimony were in his hand. The tables were written on both their sides, on the one side and on the other were they written. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. Recall how the 10 commandments are divided into 2 groups. The first 4, man's responsibility to God, and the last 6, man's responsibility to his fellow man. Perhaps the covenant breakers who swear falsely represent those who disobey the first 4 commandments relating to God. So, யோசிச்சு பார்க்கலாம். 10 கற்பனைகள் 2 குரூப்பா 10 கற்பனைகள்ல 2 குரூப் ஆஃப் பீப்புள் பிரிக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் 4 கற்பனைகள் எதை பத்தி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு தேவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அடையாளப்படுத்துது. அதுல இருக்கக்கூடிய கடைசி 6 கற்பனைகள் ஒரு மனுஷனுக்கு சக மனுஷன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை அடையாளப்படுத்துது. ஒருவேளை இதுல வரக்கூடிய முதல் 4 கற்பனைகள் யாரெல்லாம் தேவனுடைய உடன்படிக்கையை மீறுறாங்களோ அவர்களுக்கான ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. அதே மாதிரி கடைசியா வரக்கூடிய 6 விஷயம் யாருக்கு அடையாளப்படுத்துதுன்றதை நம்ம பார்ப்போம். Likewise, the thieves represent those who disobey the last 6 commandments, stealing from their fellow man his goods, family harmony, reputation, and even life. So what this vision pictures is a warning to natural Israel to obey God's law covenant with them, or else their house would be destroyed. So அதே மாதிரி இந்த கடைசியா வரக்கூடிய இந்த 6 கற்பனைகள் யாரு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்கரியா தரிசனத்துல பார்த்த அந்த திருடுகிறவர்களுக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம். இதுல இந்த திருடக்கூடிய விஷயம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய பொருளையோ, அந்த மனுஷனுடைய நல்ல பேரையோ, அந்த குடும்பத்தினுடைய ஒரு நல் மதிப்பையோ, இல்ல ஒரு மனுஷனுடைய ஜீவனையை கூட ஒரு திருடுறதை அடையாளப்படுத்தும். சோ அதனால இந்த ஒரு தரிசனத்தை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங். அது என்ன வார்னிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய நியாயப்பிரமாண கட்டளைகளை அவங்க கீழ்ப்படியலனா அவர்களுடைய வீடு அழிக்கப்படும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங், இஸ்ரேல் ஜனங்கள் அழிக்கப்படுவாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை தான் இந்த ஒரு தரிசனத்துல சக்கரியா கிட்ட தேவன் கொடுத்திருக்கிறார். And as we know, the Jewish people did not keep God's law, and they were cast off. Their house was left unto them desolate, as our Lord declared shortly before he was crucified. So நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரேல் ஜனங்க தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு சுத்தமா கீழ்ப்படியல, அதனால அவங்களுடைய வீடு அவங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். There are, as I said before, multiple applications of these visions, and there is also a lesson for us, the Gospel Age Church, in this one. We who have made a covenant by sacrifice with God must take care that we are neither covenant breakers denying our faith, nor thieves attempting to rob God of the loyalty and devotion of our hearts promised to him. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தரிசனத்துக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்கங்கள் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி இதுல இந்த ஒரு தரிசனத்துல சுவிசேஷ சபையா இருக்கக்கூடிய நமக்கும் ஒரு பாடம் இருக்கு. நாமளும் பலியினால தேவனுக்கு உடன்படிக்கை செஞ்சிருக்கோம். அப்படி உடன்படிக்கை செஞ்சிருக்கக்கூடிய நாம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பண்ண உடன்படிக்கை மீறக்கூடாது, நம்முடைய விசுவாசத்தை மறுதளிக்க கூடாது, நாம திருடர்களா இருக்கக்கூடாது. நாம் எப்படி திருடர்களா இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் கிட்ட நம்மளுடைய இருதயத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அவருக்கு லாயல்ட்டியா அவருக்காக இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தேவன் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். சொன்ன ஒரு விஷயத்த நம்ம செய்யாம போனோம்னா நாமும் திருடர்களா மாறிடுவோம்.
Our desire is to not have our names written on this scroll of the disobedient, but to have our names written in the Lamb's book of life. So நம்மளுடைய ஆசை என்னவா இருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பறக்கும் புத்தக சுருள்ல கீழ்ப்படியாதவர்களுக்கான வரக்கூடிய சாபத்தை பத்தி இருக்கு. அதனால இந்த கீழ்ப்படியாதவர்களுக்கான வரக்கூடிய சாபத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த பறக்கும் புத்தக சுருள்ல நம்ம பேர் எழுதப்படக்கூடாது. நம்ம பேர் எதுல எழுதப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துல தான் நம்ம பேர் எழுதப்படணும். The house in this vision is our hearts and the characters that we build. If we have the Spirit of God's law abiding in our hearts and controlling our thoughts, words, and deeds, if we build with gold, silver, and precious gems into a character likeness of Christ, our work will stand. If we build with wood, hay, and stubble, our work will crumble and be consumed, as Zechariah saw. இந்த தரிசனத்துல வரக்கூடிய வீடு எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம நம்முடைய இருதயத்துல வளர்க்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ குணாலட்சணங்களை அடையாளப்படுத்தும். நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் இதை அடையாளப்படுத்தும். நமக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்துச்சுன்னா நம்மளுடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் நாம கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்மளுடைய வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்மளுடைய செய்கைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கும். அப்படி நாம இருந்தோம்னா நம்ம பொன்னினாலும் வெள்ளியினாலும் விலையேற பெற்ற ரத்தனங்கள்னால நம்மளுடைய கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு கேரக்டரை நாம வளர்த்து கொண்டோம்னா நம்மளுடைய வேலைப்பாடு நிலை நிற்கும். ஒருவேளை அப்படி கட்டாம நாம வைக்கோல் புல் போன்ற விஷயத்துல நாம நம்மளுடைய கேரக்டரை கட்டணும்னா சக்கரையா இந்த தரிசனத்துல பார்த்த மாதிரி நம்மளுடைய அத்தனை வேலைப்பாடுகளும் அழிஞ்சு போயிடும். Zechariah's seventh vision of a woman in an ephah is recorded in chapter 5, verses 5 to 11. And it is a vision of the rise of the nominal church systems, Babylon, mother and daughters. Then the angel that talked with me went forth and said unto me, Lift up now thine eyes and see, what is this that goeth forth? And I said, What is it? And he said, This is an ephah that goeth forth. He said, moreover, This is their resemblance through all the earth. And behold, there was lifted up a talent of lead. And this is a woman that sitteth in the midst of the ephah. And he said, This is wickedness. And he cast it into the midst of the ephah, and he cast the weight of lead upon the mouth thereof. Then lifted I up mine eyes and looked, and behold, there came out two women, and the wind was in their wings, for they had wings like the wings of a stork. And they lifted up the ephah between the earth and heaven. Then said I to the angel that talked with me, Whither do these bear the ephah? And he said unto me, To build it an house in the land of Shinar, and it shall be established and set there upon her own base. சக்கரியா அவருடைய 7வது தரிசனத்துல மரக்காலில் உள்ள உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரியை குறிச்சு பார்க்கிறாரு. அது சக்கரியா 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு தரிசனம் எதை அடையாளப்படுத்துதுன்னா பெயர் சபைகளுடைய எழுச்சியை அடையாளப்படுத்துது. அதாவது பாபிலோன் சபைகளை குறித்து அடையாளப்படுத்துது. தாய் மற்றும் மகள் சபைகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சபைகளை குறித்து அடையாளப்படுத்துது. வசனம் வாசிக்கலாம். சக்கரியா 5ஆம் அதிகாரம் 5 முதல் 11ஆம் வசனம் வரை. பின்பு என்னோட பேசின தூதன் வெளியே வந்து என்னை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறது என்னவென்று பார் என்றார். அது என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், அது புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால் என்றார். பின்னும் அவர், பூமி எங்கும் இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கம் என்றார். இதோ ஒரு தாளந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தால், அப்பொழுது அவர், இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்கால் உள்ளே தள்ளி ஈய கட்டியை அதன் வாயில் போட்டார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து, இதோ புறப்பட்டு வருகிற 2 ஸ்திரீகளை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் சேட்டைகளுக்கு ஒத்த செட்டைகள் இருந்தது. அவர்கள் செட்டைகளில் காற்று இருந்தது. இவர்கள் மரக்காலை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், சினையா தேசத்தில் அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள். அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு தன் நிலையிலே வைக்கப்படும் என்றார்.
In Zechariah's day, an ephah was a unit of dry measure, and it was used to measure grain, such as wheat. The woman in the ephah is at first pure, and she pictures the true church, the true wheat, at the beginning of the gospel age when it was still pure. So, சக்கரையாவுடைய காலப்பகுதியில வீட் மாதிரி இருக்கக்கூடிய கோதுமை மாதிரி இருக்கக்கூடிய தானியங்கள், ட்ரையா இருக்கக்கூடிய தானியங்களை மெஷர் பண்றதுக்கான ஒரு அளவுகோல் தான் எப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எப்பால இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்திரீ எதை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிகால சபையில முதல் சபை பரிசுத்தமா இருக்கக்கூடிய ஒரு உண்மையான சபையை, சுவிசேஷ யுகத்தில் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய உண்மையான பரிசுத்தமா இருக்கக்கூடிய ஒரு சபையை தான் இந்த ஸ்திரீ முதல் அடையாளப்படுத்துறாங்க. But we know that the church became corrupted in its doctrines and practices. And this corrupting transformation is pictured by the angel casting wickedness into the ephah and slamming the lid of lead upon it. Lead is a counterfeit of gold, similar in weight, but without the beauty and incorruptibility of true gold. நமக்கு நல்லா தெரியும், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா சபை அதனுடைய சத்தியத்தையும் அதனுடைய பிராக்டிஸையும் மாத்திக்கிட்டு அந்த சபை அப்படியே என்ன ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெயர் சபையா மாறிடுச்சு. ஒரு சத்தியம் அப்படியே அசத்தியமா மாத்தி சபை ஒரு மோசமான நிலைமையில போனது ஒரு விஷயத்த பார்க்கணும். இப்படி சபையுடைய தன்னுடைய சத்தியத்தை மோசமா அப்படி மாத்தி மோசமான ஒரு பெயர் சபையா மாறின ஒரு காரியத்தை தான் தூதன் எப்படி அடையாளப்படுத்தி காட்டுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எப்பா மீது ஈயத்தை போடக்கூடிய அந்த ஒரு காட்சியில் அடையாளப்படுத்தி காட்டுறார். ஈயம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கிலீஷ்ல லெட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது அந்த எப்பா மேல லெட்டை வந்து மூடக்கூடிய ஒரு காரியம். சோ அந்த லெட்டு பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு மாதிரியே இருக்கும், கவுண்டர்ஃபிட். அந்த கோல்டு மாதிரியே இருக்கும். அதே மாதிரிதான் சபை மாதிரியே பெயர் சபை இருக்கும், சத்தியம் மாதிரியே அசத்தியம். சோ இந்த ஒரு கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு லெட்டு பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோல்டு மாதிரி வெயிட் இருக்கும், ஆனா தங்கத்தினுடைய அழகு அதுக்கு இருக்காது. தங்கத்தினுடைய அந்த ஒரு அழிவில்லாத தன்மை இந்த ஒரு லெட், இந்த ஈயத்துக்கு இருக்காது. Gold in the scriptures is a symbol of things divine, particularly divine truth. Thus, the lead cover aptly pictures the counterfeit doctrines and corrupt practices promulgated by the nominal church systems. வேத வசனத்துல பொன் வந்து தெய்வீக காரியங்களுக்கு அடையாளப்படுத்தும், பர்டிகுலரா தெய்வீக சத்தியத்தை அடையாளப்படுத்தும். சோ இந்த ஒரு லெட் கவர், இந்த ஒரு ஈய மூடி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெயர் சபைகள் மூலம் கொண்டு வரப்பட்ட ஒரு அசுத்தமான போதனைகளும் அவர்களுடைய அசுத்தமான நடத்தைகளும் இது அடையாளப்படுத்துது. The two women who emerge picture the mother and daughter Catholic and Protestant church systems. They have wings and bear the ephah to the land of Shinar to build a house for it there. In Genesis 11:2, we read that the land of Shinar is where the Tower of Babel was built, a flat plain between the Tigris and Euphrates rivers, further identifying this vision with the development of Babylon. So இந்த ஒரு தரிசனத்துல வரக்கூடிய தாய் மற்றும் மகள் எதை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்சி மற்றும் புராட்டஸ்டன்ட் சபையை அடையாளப்படுத்துறாங்க. இந்த ஸ்திரீகளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு செட்டைகள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு, இந்த செட்டைகள் மூலம் அவங்க வந்து இந்த ஒரு எப்பாவை சினையார் தேசத்திற்கு கொண்டு வந்து ஒரு வீட்டை கட்டுறாங்க. அங்க நாம ஆதியாகமம் 11:2 படிக்கிறோம், இந்த சினையார் தேசத்துலதான் ஒரு சமவெளியில டைகிரிஸ் யூப்ரட்டிஸ் ரிவர், அந்த ஒரு ஆறுகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு சமவெளியில சினையார் தேசம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். சோ அப்படின்னா இந்த ஒரு தரிசனம் கிளியரா எதை அடையாளப்படுத்துதுன்னா, பாபிலோன் சபைகள் எப்படி உருவாக்கப்பட்டன, அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சன அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு தரிசனம் அடையாளப்படுத்துது. The wind in these women's wings represents the power of Satan, the prince of the power of the air. And the house built in Babylon upon its own base, the nominal church system, is Satan's masterpiece, built upon its own base of error, not upon God's truth. So, இந்த ஸ்திரீகளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு செட்டைகள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம இதுல ஆகாயத்துல
இவங்க பறந்து போறாங்க. இந்த ஆகாயத்தில் பறந்து போகக்கூடிய இந்த ஒரு காற்று எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தானுடைய வல்லமை அடையாளப்படுத்துது. ஏன்னா சாத்தானை பத்தி சொல்லும் போது அவனை ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இந்த ஒரு வீடு பாபிலோன்ல கட்டப்படுது. அதனுடைய எதை பேஸ்மெண்டா வச்சு கட்டப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய பேஸ்மெண்டாவே இருக்குது. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ஒட்டுமொத்த பெயர் சபைகளும் சாத்தானுடைய ஒரு மாஸ்டர் பீஸ், ஒரு மிகப்பெரிய முழு கட்டமைப்பா இருக்கிறாங்க. சோ இந்த ஒரு பெயர் சபைகள் அசத்தியத்தினால கட்டப்பட்டிருக்கே தவிர்த்து தேவனுடைய உண்மையான சத்தியத்தினால இது கட்டப்படல. Zechariah's eighth and last vision is really more like two separate visions, and they are recorded in the 6th chapter. We'll begin the first scene, horses and chariots, picturing an overview of the entire divine plan in verses 1 through 3. So, behold, there came 4 chariots out from between 2 mountains, and the mountains were mountains of brass. In the first chariot were red horses, and in the second chariot black horses, and in the third chariot white horses, and in the fourth chariot grizzled and bay horses. So சக்கரியா பார்த்த இந்த 8வது மற்றும் கடைசி தரிசனத்துல ஆக்சுவலா அவர் 2 தரிசனத்தை தனித்தனியா பாக்குறாரு. அது முழுக்க 6ஆம் அதிகாரத்துல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. நாம அதுல முதல் காட்சியை பார்க்கலாம். அந்த முதல் தரிசனத்துல குதிரைகள் ரதங்கள் வருது. அது தேவனுடைய ஒட்டுமொத்த தெய்வீக திட்டத்தை அடையாளப்படுத்துது. நம்ம வசனம் 1 முதல் 3 வரைக்கும் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாய் இருந்தன. 2ஆம் வசனம், முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்தன. Brass or copper in the scriptures represents perfect human nature, and mountains represent kingdoms. So these 2 mountains of brass represent the 2 perfect human kingdoms. The first in Eden, which Adam lost, and the second being the kingdom on earth, when what was lost will be restored. So, brass, வெண்கலம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிபூர்ண மனுஷிக நிலைமையை அதை அடையாளப்படுத்தும். மலைகள் ராஜ்யங்களை அடையாளப்படுத்தும். அப்படின்னா இந்த வெண்கல பர்வதம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷனுடைய பரிபூர்ண ராஜ்யங்கள் அடையாளப்படுத்தும். முதல் பரிபூர்ண ராஜ்யம் ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்துல இருந்துச்சு, அதை அவர் இழந்துட்டாரு. அதே மாதிரி அவருடைய இழந்து போன அந்த ஒரு பரிபூர்ணம் ஒரு மனுஷர் ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தில் அது மறுபடியும் திரும்ப கொடுக்க போது அது 2வது ராஜ்யமாக இந்த ஒரு தரிசனத்துல அடையாளப்படுத்தப்படுது. Notice in verse 1 that the 4 chariots come out from between the 2 mountains of brass. What is between these 2 mountains of brass? The entire plan of God, the divine plan of the ages. Now notice again that there are 4 chariots, but 5 colors of horses, red, black, white, and with the 4th and last chariot, 2 colors of horse, grizzled and bay. So நாம 1ஆம் வசனத்துல கவனிக்கலாம். இந்த 4 ரதங்களும் இந்த 2 வெண்கல பர்வதங்கள் நடுவுல இருந்து வருது. இந்த 2 பர்வதங்கள் நடுவு இருக்கக்கூடிய விஷயம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தேவனுடைய திட்டத்தை அது அடையாளப்படுத்துது. திரும்பியும் நீங்க கவனிச்சு பாருங்க. ஆக்சுவலா 4 ரதங்கள் இருக்கு, ஆனா 5 குதிரைகள் இருக்கு. என்னென்ன குதிரைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, வெண்மையான குதிரை, 4வது ரதத்தில் வரக்கூடிய புள்ளி புள்ளியான மற்றும் கிரிசில்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட குதிரை. The vision continues in verses 4 through 8. Count the colors of horses in this part of the vision. The black horses which are therein go forth into the north country, and the white go forth after them, and the grizzled go forth toward the south country. And the bay went forth and sought that they might walk to and fro through the earth. And he said, get you hence, walk to and fro through the earth. So they walked to and fro through the earth. Then cried he upon me and spake unto me, saying, behold,
These that go toward the north country have quieted my spirit in the north country. சோ இந்த ஒரு தரிசனம் அப்படியே 4வது வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் தொடர்ச்சியா போது இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு வசனங்கள்ல இந்த குதிரைகளுடைய நிறங்களை கவுண்ட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. வசனம் வாசிக்கலாம். 4ஆம் வசனம் முதல். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். 6ஆம் வசனம். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. வெண்மையான குதிரைகள் அவைகளுக்கு பின்னாலே புறப்பட்டு போயின. புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர் போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியில் சுற்றி திரிந்தன. பின்பு அவர் என்னை கூப்பிட்டு, பார், வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று என்னுடனே சொன்னார். Notice that the horses and chariots come out from between the mountains, but the horses only, without the chariots, go in various directions. Also notice that 5 colors of horses come out from between the mountains: red, black, white, grizzled, and bay. But only 4 colors are mentioned as going toward a destination. What does all this mean? So நல்லா கவனிச்சு பாருங்க. 2 மலைகள்ல இருந்து குதிரைகளும் வருது, ரதங்களும் வருது. ஆனா குதிரைகள் மட்டும்தான் ஒவ்வொரு திசைக்கும் போகுது, ரதங்கள் அப்படி போற மாதிரி நமக்கு சொல்லப்படல. இன்னொரு விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. மொத்தம் 2 மலைகள்ல இருந்து 5 விதமான நிறமுடைய குதிரைகள் வருது. ஒன்னு ரெட் கலர், இன்னொன்னு பிளாக் கலர், இன்னொன்னு ஒயிட் கலர், இன்னொன்னு கிரிசில்டு கலர், இன்னொன்னு பே கலர். இதுல 4 குதிரை மட்டும்தான், 4 கலர் குதிரைகள் மட்டும்தான் ஒரு டெஸ்டினேஷனுக்கு, ஒரு இடத்துக்கு போய் சேருது. ஒரு குதிரை ஒரு இடத்துக்கு போய் சேரவே இல்லை. இது எல்லாம் எதை அடையாளப்படுத்துது? Here is a possible suggestion. The 4 chariots are God, his attributes, and his agencies that bring to pass his plan for mankind. The 5 colors of horses represent 5 classes developed by this plan. இதற்கான ஒரு பாசிபிளான ஒரு விளக்கத்தை நான் கொடுக்கிறேன், பார்க்கலாம். சோ இந்த 4 ரதங்கள் எதை அடையாளப்படுத்துதுன்னா, தேவனுடைய 4 குணாதிசயங்களை அடையாளப்படுத்துது. அது மட்டும் இல்லாம தேவன் மனுக்குலத்துக்காக வச்சிருக்கக்கூடிய பிளானை அவர் செயல்படுத்துறதுக்காக தேவன் வச்சிருக்கக்கூடிய ஒரு கருவிகளையும் இந்த ஒரு ரதங்கள் அடையாளப்படுத்தும். இந்த 5 நிறமுடைய குதிரைகள் தேவனுடைய திட்டத்தில் உள்ள 5 விதமான வகுப்பாரை அடையாளப்படுத்துது. The black horses which go toward the north and quiet God's spirit are the church class. Now, black is a color we don't often associate with the little flock, but there is at least one other example in Song of Solomon 1:5, I am black but comely. வடதிசைக்கு புறப்பட்டு போன இந்த கருப்பு குதிரை போய் தேவனை கோபத்தை சாந்தி பண்ணன இந்த ஒரு கருப்பு குதிரைகள் யார் அடையாளப்படுத்தும் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சபை வகுப்பார் அடையாளப்படுத்தும். மோஸ்ட்லி நாம இந்த சிறுமந்தை வகுப்பாருக்கு கருப்பு கலரை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டோம். ஆனா இதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள நம்ம உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கிறோம். நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வசனத்தை படிக்கிறோம். அதனால இந்த கருப்பு குதிரை கிறிஸ்துவின் சபை வகுப்பாரை அடையாளப்படுத்துது. The white horses which follow the black to the north are the great company, whose robes are washed white in the blood of the Lamb. These follow after the church, both in time and in honor. அடுத்து வரக்கூடிய வெள்ளை குதிரைகள் இதுவும் வடதிசைக்கு போகுது. யாரோ ஃபாலோ பண்ணிட்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பு குதிரைகளை ஃபாலோ பண்ணிட்டு போது இந்த ஒரு வெள்ளை குதிரை திரள் கூட்டத்தை அடையாளப்படுத்தும். ஏன்னா திரள் கூட்டம் தான் மகா உபத்திரவ காலத்துல ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துல தோய்த்து வெளுத்து எடுக்கிறாங்க அவனுடைய வஸ்திரத்தை. அது மட்டும் இல்லாம திரள் கூட்டம் எப்பவுமே சபை போன பிறகுதான் பின்னாடியே போகுது. அது மட்டும் இல்லாம சபையினுடைய மகிமைக்கான அடுத்த மகிமை தான் திரள் கூட்டம் வாங்குறதுனால இந்த ஒரு வெள்ளை குதிரை திரள் கூட்ட வகுப்பார் அடையாளப்படுத்துது. The grizzled horses are mankind in the kingdom. They go to the south, the opposite direction of north, just as the earth is in the opposite direction of the heavens. So,
புள்ளி புள்ளியான இங்கிலீஷ்ல கிரிசில்ட் அப்படின்னு ஒரு கலர் வரக்கூடிய இந்த குதிரை மனுக்குலத்தை அடையாளப்படுத்துது. இந்த ஒரு குதிரை எந்த திசைக்கு போகுதுன்னா தென் திசைக்கு போகுது. தென் திசை எதுக்கு ஆப்போசிட்டான நேர் எதிரான திசைனா வடக்குக்கு நேர் எதிரான திசை. நமக்கு நல்லா தெரியும் பரலோகம் வட திசையில இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இந்த ஒரு பூமி தென் திசையில இருக்கிறதுனால இந்த பூமியில் வாழக்கூடிய மனுக்குல வகுப்பாரை தான் இந்த கிரிசில்ட் கலர் குதிரை அடையாளப்படுத்துது. The bay horses, or strong horses, as some translations have it, are the ancient worthies who, as verse 7 described, walk to and fro in the earth, just as we saw in the very first vision, remember? But what about the red horses? They came out from between the mountains, but are not mentioned as going in any direction. The red horses have no destination because they represent the second death class. அடுத்து வரக்கூடிய பே கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரைகள், அதுல வேற சில மொழிபெயர்ப்புகள்ல ஸ்ட்ராங் கலர் இருக்கக்கூடிய குதிரைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த குதிரைகள் முற்பிதாக்களை அடையாளப்படுத்துது. ஏன்னா வசனம் 7ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம் இந்த குதிரைகள் பூமி எங்கும் சுற்றி திரிந்தன அப்படின்னு பாக்குறோம். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, இந்த பாடத்துல நம்ம முதலாம் தரிசனத்துல குதிரைகள் பூமி எங்கும் சுற்றி திரிந்த குதிரைகள் நம்ம யார் கம்பேர் பண்ணி பார்த்தோம்? முற்பிதாக்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராங் கலர் இருக்கக்கூடிய குதிரைகள் முற்பிதாக்களை அடையாளப்படுத்துறாங்க, முற்பிதாக்கள் வகுப்பாரை அடையாளப்படுத்துறாங்க. சரி, இந்த கடைசியா இருக்கக்கூடிய இந்த சிவப்பு குதிரைகள் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவப்பு குதிரை நல்லா யோசிச்சு பாருங்க, அது 2 பர்வதங்கள் நடுவுல இருந்து வருது, ஆனா அது எந்த திசையிலுமே போல, அது எந்த திசையுமே சென்று அடையல. அதனால இந்த ஒரு சிகப்பு குதிரைகள் எந்த ஒரு டெஸ்டினேஷனையுமே அடையாததுனால இந்த 2ஆம் மரணத்துக்கு செல்லக்கூடிய வகுப்பார் தான் இந்த சிவப்பு குதிரையை அடையாளப்படுத்துவாங்க. Moving on to the second scene in this vision, in verses 9 to 15, we have the word of the Lord to Zechariah telling him to make crowns of silver and gold and put them on the heads of Joshua and others. Much here is similar to the fourth vision, except that here the high priest wears a crown, not a turban, and is on a throne. This scene represents the glorified Christ, head and body, kings and priests in the millennial age. So நாம அப்படியே இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 2வது தரிசனத்துக்கு நம்ம போனோம்னா 9ல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை சக்கரியா கிட்ட வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்கரியாவே நீ போய் யோசுவாவுக்கும் அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் பொன்னினாலும் வெள்ளினாலும் ஆன கிரீடத்தை நீ அவங்களுக்கு போடு. அது மட்டும் இல்லாம நாம 4வது தரிசனத்துல பார்த்த மாதிரி இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஆனா என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4வது தரிசனத்துல ஒரு பாகையை போடுறாங்க, ஆனா இந்த தரிசனத்துல கிரீடத்தை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யோசுவா சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறாரு. சோ இந்த ஒரு காட்சி எதை அடையாளப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா, மகிமை அடைந்த கிறிஸ்துவை இது அடையாளப்படுத்துது. சோ மகிமை அடைந்த சபை, தலை மற்றும் சரீரம், மகிமை அடைந்த கம்ப்ளீட் ஜீசஸ் அண்ட் சர்ச் அடையாளப்படுத்துது. கிறிஸ்துவும் சபையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக 1000 ஆண்டு அரசாட்சியில அரசாளக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த ஒரு காட்சி அடையாளப்படுத்துது. In verse 15, the chapter and the visions ends with these words. And they that are far off shall come and build in the temple of the Lord, and ye shall know that the Lord of hosts hath sent me unto you. And this shall come to pass, if you will diligently obey the voice of the Lord your God. So கடைசியா இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய 15வது வசனத்துல இந்த தரிசனங்களும் முடியுது, இந்த அதிகாரமும் முடியுது. எந்த வசனத்தோடு முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 15ஆம் வசனம், தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல் என்றார். They that are far off represent the world of mankind, who are far from mental, moral, and physical perfection when first awakened from the grave. But by and by, these come and build in the temple of the Lord, meaning that they will walk up the highway of holiness, building righteous characters, fit for eternal life on earth with the help of the glorified church. இந்த தூரத்தில் உள்ளவர்கள் யாரை அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
மனுக்குலம் ராஜ்யத்துல மரணத்திலிருந்து எழுந்து வரும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு மனுக்குலத்தை அடையாளப்படுத்துவாங்க. தூரத்தில் உள்ளவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுல தூரத்தில் உள்ளவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, அவர்கள் பரிபூர்ணமற்று ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் தூரத்தில் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய ஆலயத்தை கட்ட வருவாங்க. அதாவது ஆலயத்தை கட்டுறதுன்னு சொல்றது எதை அடையாளப்படுத்துதுன்னா, அவங்க அந்த ஒரு ஹைவே ஆஃப் ஹோலினஸ், அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமான வழியில கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அவங்களுடைய நீதியான கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து கொண்டு நித்தியத்திற்கும் இந்த உலகத்துல வாழறதுக்கான ஒரு தகுதியை பெறுவாங்க. அவங்க வாழ்றதுக்கான தகுதியை பெறுவதற்கு மகிமை அடைந்த சபை ரொம்பவும் உதவி செய்யும் இந்த மனுக்குலத்துக்கு. Well, brethren, we have covered quite a lot, and yet we've only scratched the surface. I've filled your heads with visions of horses and trees and chariots and other symbols along with their possible interpretations. அன்பான சகோதர சகோதரியே, நம்ம நிறைய விஷயத்தை பார்த்துட்டோம். நம்ம நிறைய விஷயம் பார்த்தாலும் மேலோட்டமா தான் பார்த்திருக்கோம். நான் உங்களுடைய ஹெட்டை, உங்களுடைய தலையை நிறைய தரிசனத்தினால இப்ப நிரப்பி இருக்கிறேன். மரங்களை பற்றின தரிசனம், குதிரைகளை பற்றின தரிசனம், ரதங்களை பற்றின தரிசனம், அநேக அடையாளங்களை குறித்து நம்ம பார்த்திருக்கோம். அதற்கான விளக்கங்களை குறித்தும் நம்ம பார்த்திருக்கோம். இது எல்லாம் உங்க தலைகள்ல நான் நிரப்பி இருக்கிறேன். I'd like to close now by touching your hearts. What does all this mean to you? What should it mean? If I would leave you with one overarching lesson from everything I have said today, I could do no better than to repeat God's closing words to Zechariah, spoken to encourage his heart and to strengthen his faith. And this, I might add the words, all this, and all this shall come to pass if you will diligently obey the voice of the Lord your God. So நான் உங்களுடைய இருதயத்தை தொடக்கூடிய ஒரு விஷயங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமா, நம்ம பார்த்த இது எல்லா விஷயங்களும் எதை அடையாளப்படுத்துது? இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? சோ இது எல்லாம் நமக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஒரு பாடத்தை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு பாடமா முடிக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்படி யோசிக்கும் பொழுது தேவன் செக்கரியா கிட்ட சொன்ன வார்த்தைகள் தான் சிறப்பா இருக்கும் அப்படின்னு தோணுது. சோ அந்த ஒரு வார்த்தையை நாம நினைவு கூர்ந்து இந்த ஒரு விஷயத்தை முடிக்கலாம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல் என்றார். Brethren, be obedient to your consecration vows. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஞானஸ்தான உடன்படிக்கைகளுக்கு நீங்க எல்லாருமே கீழ்ப்படிஞ்சிருங்க. Keep your faith in the coming kingdom strong. சோ வந்திருக்கக்கூடிய ராஜ்யத்தின் மேல உங்களுடைய விசுவாசத்தை ரொம்ப உறுதியா வைங்க. Trust in God's abiding protection in your life. நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பின் மீது ரொம்ப அதிகமான நம்பிக்கை வைங்க. Be neither a thief nor a covenant breaker. திருடனாவும் உடன்படிக்கையை மீறுகிறவராகவும் இருக்காதீங்க. Resist the devil and keep your change of raiment white and unspotted. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களுடைய வஸ்திரம் கரைப்படாதபடிக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள், அழுக்குப்படாதபடிக்கு கரைப்படாதபடிக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள். Be ye filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்க. Hold fast that no man take thy crown. ஒருவனும் உங்களுடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு பார்த்துக்கொள்ளுங்க. Make your calling and election sure. உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துங்க. And thus fulfill your part of the visions, Zechariah's visions of God's plan. சக்கரையா தீர்க்கதரிசி பார்த்த தேவனுடைய திட்டத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பங்கை நீங்க நிறைவேற்றுங்க. And may God add his blessing
தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.